வணக்கம். நாம எல்லாரும் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கடல்ல தான் நீந்துட்டு இருக்கோம் இல்லையா? தினமும் புதுசு புதுசா எதையோ கத்துக்கிறோம், பார்க்கறோம், படிக்கிறோம். ஆனா நேத்து படிச்சது இன்னைக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா, ம்ம். நம்மள பல பேரோட பதில் இல்லன்னு தான் இருக்கும். சும்மா தகவல்களை நம்ம மூளைக்குள்ள கொட்டுறதுக்கும், அதை உண்மையாவே நம்மளோட அறிவா மாத்திக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், எத்தனை யூடியூப் வீடியோஸ், எத்தனை வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் நம்ம மூளைக்குள்ள போய்க்கிட்டே இருக்கு. ஆனா அங்க தங்குதா? இல்ல. இதுக்கு பேர் தாங்க காக்னிட்டிவ் ஓவர்லோட். அதாவது நம்ம மூளைக்கு அதோட கெப்பாசிட்டியை தாண்டி வேலை கொடுக்கறது. அப்படி ஓவர்லோட் பண்ணும்போது அது எதையுமே சரியா ப்ராசஸ் பண்ணி சேமிக்காது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா கடைசியில எதுவுமே நம்மகிட்ட நிக்க மாட்டேங்குது. இந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 1 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரியை பாப்பீங்க. அடுத்த நாள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும்போது, அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றத தவிர, அதுல இருந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. இதுக்கு காரணம் உங்க மெமரி பவர் கம்மியா இருக்கிறது இல்ல, நாம இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ற மெத்தட்ல தான் பிரச்சனை இருக்கு. இதை நாம ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். கன்சம்ஷன், அதாவது உட்கொள்றதுங்கிறது ஒரு பெரிய கல்யாண விருந்துல பிளேட்ல எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆனா டைஜஷன், அதாவது உள் வாங்குறதுங்கிறது அந்த சாப்பாடை நம்ம உடம்புக்குள்ள போய் சக்தியா மாறுறது. நாம எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்ல, சாப்பிட்டது எவ்வளவு செரிமானம் ஆகுதுங்கிறதா முக்கியம். அதே மாதிரி தான் கத்துக்கிறதுலயும் நாம வெறும் கன்சம்ஷன் மோட்ல இருந்து டைஜஷன் மோடுக்கு மாறணும். உலகத்துல பெரிய பெரிய சாதனையாளர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் நம்மள விட 24/7 படிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க படிக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல அந்த விஷயத்தை எப்படி ஆழமா உள்வாங்கிக்கணும்னு ஒரு சூப்பரான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட் சிஸ்டம் என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த சிஸ்டத்தோட பேரு தான் PSER முறை. இது ஏதோ 5 எழுத்து வார்த்தைன்னு நினைக்காதீங்க. இது ஆழமா கத்துக்கிறதுக்கான ஒரு மேஜிக் ஃபார்முலா. இந்த PSER அப்படிங்கிறது 5 ஸ்டேஜ் கொண்ட ஒரு ஃப்ரேம்வொர்க். இதோட வேலை என்னன்னா, தகவல்களை நம்ம மூளையோட ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் நாலேஜ் பேங்க்குக்கு பத்திரமா மாத்துறது தான். சரி, வாங்க அந்த 5 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோ இந்த 5 நிலைகள் தான் அந்த முறையோட ஹார்ட்னே சொல்லலாம். அதாவது ப்ரொசீஜரல், அனலாகஸ், கன்செப்சுவல், எவிடன்ஸ், அப்புறம் ரெஃபரன்ஸ். இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது ஸ்டேஜ் 1 P, அதாவது ப்ரொசீஜரல், செயல்முறை அறிவு. இதுதான் நம்ம லேர்னிங் பயணத்தோட முதல் ஸ்டெப். ப்ரொசீஜரல் நாலேஜ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு விஷயத்த எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் அது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். அவர் நிலவுக்கு போகணும்னா ராக்கெட்டை எப்படி ஆப்ரேட் பண்றது, ஸ்பேஸ்ல எப்படி நேவிகேட் பண்றதுன்னு ஏகப்பட்ட ஹவு டு விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அறிவை அவர் சும்மா புத்தகத்துல படிக்கல, அதை முழுமையா உள்வாங்கி பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த செயல்முறை அறிவு. ஓகே, அடுத்ததா நம்மளோட புரிதலை இன்னும் ஆழமாக்க போற 2 முக்கியமான ஸ்டேஜஸை பார்க்கலாம். அனலாகஸ் மற்றும் கான்செப்சுவல். இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு நல்லா கனெக்ட் ஆனது. முதல்ல ஸ்டேஜ் 2 A, அதாவது அனலாகஸ். தமிழ்ல சொன்னா ஒப்புமை. புது விஷயங்களை கத்துக்க இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது எப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம உடம்புல ரத்தம் எப்படி சுத்தமாகுதுங்கிற காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அத ஒரு காஃபி ஃபில்டர் எப்படி காஃபியை வடிகட்டுதுன்னு ஒப்பிட்டு பார்த்தா அது எவ்வளோ ஈஸியா புரிஞ்சிடும். இதுதான் ஒப்புமை. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு புது விஷயத்துக்கு ஒரு பாலம் கட்டுறது. அடுத்து 3வது ஸ்டேஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். C ஃபார் கன்செப்சுவல், அதாவது கருத்தியல் அறிவு. இதுதாங்க எப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஏங்கிற பதில தேடுறது. ஒரு கார் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ப்ரொசீஜரல் நாலேஜ். ஆனா அது ஏன் அப்படி ஓடுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினோட தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் கான்செப்சுவல் நாலேஜ். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் பிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன். அவர் கஷ்டமான சைஸ் கான்செப்டுகளை வெறும் ஃபார்முலாவா பார்க்காம அதை விளக்குறதுக்கு டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் அந்த விஷயங்களோட கருத்தியலை, அதாவது அந்த ஏனை ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருந்தார். சரி, இப்போ கடைசி 2 ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வெரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்க இந்த 2 ஸ்டேஜஸும் ரொம்ப முக்கியம். 4வது ஸ்டேஜ் E ஃபார் எவிடன்ஸ், அதாவது சான்று. நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் இந்த எவிடன்ஸ் தேவைப்படுது. எவிடன்ஸுங்கிறது சும்மா நான் நம்புறேன்னு சொல்றது கிடையாது. அதுக்கு நம்பகமான டேட்டா, ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஆதாரம் வேணும். உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்ச் உண்மையிலேயே நடக்குதான்னு தெரிஞ்சுக்க
பல வருஷங்களா சேகரிச்ச சேட்டலைட் டேட்டாவை வச்சு செக் பண்றோம் இல்லையா? அதுதான் எவிடன்ஸ். இது நம்மளோட வெறும் நம்பிக்கைய உண்மையான அறிவா மாத்துது. ஃபைனலா 5வது ஸ்டேஜ், ஆர் ஃபார் ரெஃபரன்ஸ், அதாவது ஆதாரம். இதுதான் நம்ம நாலேஜ்ங்கிற பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன். இத உங்களோட பர்சனல் நாலேஜ் லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபீல்டில் இருக்கிற அடிப்படை விதிகள், முக்கியமான தியரிஸ், ஐன்ஸ்டீன், நியூட்டன் மாதிரி பெரிய அறிஞர்களோட கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே ரெஃபரன்ஸ் நாலேஜ் தான். மத்த எல்லா வகையான அறிவும் இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல தான் கட்டப்படுது. அப்போ சும்மா இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றத விட்டுட்டு இந்த PACR மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஆக்டிவ் லேர்னரா மாறினா என்ன நடக்கும்? முத விஷயம், உங்க மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அந்த காக்னிட்டிவ் ஓவர்லோட்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. ரெண்டாவது, நீங்க வெறும் தகவல்களை கன்சியூம் பண்ற பாசிவ் ஆளா இல்லாம அறிவை உருவாக்குற ஒரு ஆக்டிவ் கிரியேட்டரா மாறுவீங்க. இதுக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. ஒரு பேனா பேப்பர் போதும், இல்லைன்னா மைண்ட் மேப்பிங் மாதிரி டூல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா, உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான, நீடிச்சு நிக்கிற ஒரு லேர்னிங் சிஸ்டத்தை நீங்களே உருவாக்க முடியும். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த PACER முறைங்கிறது உங்க மூளைக்கான ஒரு புத்தம் புது ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. இது நீங்க கத்துக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி உங்க திறனை பல மடங்கு அதிகப்படுத்தும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த பவர்ஃபுல்லான PACAR முறையை பயன்படுத்தி நீங்க ரொம்ப நாளா ஆழமா கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த முதல் விஷயம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்க பதில் உங்க வாழ்க்கையை கூட மாத்தலாம்.